ஒவ்வொரு மக்களே நீங்கள் பார்த்து கேட்குற முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் டிசிக்கு சூப்பர்மேன் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நல்லா அமேசிங்கான ஸ்டார்டிங்கும் அமைஞ்சிருக்கு. காரணம் இப்போதைக்கு அவங்க அடுத்த 10 வருஷத்துக்கான பிளானை பக்காவை போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பீட்டர் சாஃப்ரன், அதாவது ஜேம்ஸ் கன்னோட கோ-சிஇஓ, டிசி யூனிவர்ஸோட கோ-சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்து பல உண்மைகளை போட்டு உடச்சிருக்காரு. ஜேம்ஸ் கன் கட்டி காப்பாற்றி வச்சிருந்த சில முக்கியமான சீக்கிரஸை அவிழ்த்து விட்டுருக்காரு. அண்ட் சில இடங்களில் இந்த பக்கம் பேட்மேன் இருக்கார்ல, அதாவது மேட்ரிக்ஸோட பேட்மேன், அவருமே டிசி யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட ஆள் தாங்கிற மாதிரியும் சொல்ல வந்திருக்காரு. டெக்னிக்கலாக அந்த பேட்மேனையும் ஜேம்ஸ் கன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிருக்க அந்த சமயத்தில் ஒரு வகையில் சேர்த்துருவாங்களோ ஒரு கேள்விக்குறியா வந்து நிற்குதுல. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பீட்டர் சாஃப்ரான் சூப்பர்மேனுக்கான சீக்குவலை பற்றியும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. மொத்தமாக பார்த்துருவோம். இப்போதைக்கு சூப்பர்மேன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதோடைய ரன்னை முடிக்க போது நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் இன்டர்நேஷனலில் திருப்ப அதோடைய ஸ்க்ரீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். ஏன்னா அடுத்த 2 வாரத்துக்கு பெரிய படங்கள் எதுவுமே வரல, ஐமேக்ஸ் பற்றியான படங்கள். அதனால் யூகே அண்ட் ஆஸ்திரேலியாவில் இப்போதைக்கு திரும்பவும் இந்த சூப்பர்மேன் ஸ்க்ரீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நேஷனல் லெவலில் இந்த சூப்பர்மேன் பூம் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ரன்னை முடிச்சு இந்த படத்தை அப்படியே ஓடிடியில் விட்டுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதாங்க. பிகாஸ் ஆகஸ்ட் 15 இந்த படம் ஆக்சுவலாக ஓடிடியில் வர மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கு. டூ சூன். ஆல்ரெடி ஜுராசிக் வேர்ல்டு வந்துருச்சு. சூப்பர்மேனை சீக்கிரமாக விடாமல் இப்போ கொஞ்சமாக அந்த இன்டர்நேஷனல் பூம் ஆகிட்டு இருக்கா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க வந்து கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 600 மில்லியனோட படம் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 600ங்கிறது குட் மார்க். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டடே 500 மில்லியன் தான் வச்சிருந்தாங்க. 600 ஆப்வியஸ் அவங்க எதிர்பார்த்தது விட 100 மில்லியன் அதிகம் இல்லை. நல்ல கிரிட்டிக்கலாகவும் இந்த படம் பேர் வாங்கியிருக்க அந்த காரணத்தினால டிசி யூனிவர்ஸ் இஸ் இன் அ குட் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு டேவிட் ஜாஸ்லாம் டிசி பற்றின எல்லா ஜேம்ஸ் கன் ப்ராஜெக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கிரீன் லிட் கொடுத்துட்டாராம். ஸோ அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஜேம்ஸ் கன் என்னென்ன விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ, இந்த யூனிவர்ஸை பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ அதை பக்காவாக பண்ணலாம். ஜேம்ஸ் கன் எப்படி இந்த யூனிவர்ஸ் கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ் கன் சில ப்ராஜெக்ட்ஸை கேன்சல் பண்ணுறதா சொல்றாங்க. லைக் அத்தாரிட்டி, பேன் வர்சஸ் டெத் ஸ்ட்ரோக், அந்த கதையெல்லாம் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லப்பட்டாலும் ஜேம்ஸ் கன்னோட விஷனை தடுக்க முடியாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ரியலி குட் திங். சூப்பர்மேனோட சக்ஸஸ் டிசி யூனிவர்ஸ்க்கு ஒரு உயிரே கொடுத்துருக்குன்னு சொல்லாங்க. அதை தொடர்ந்து ஆல்ரெடி ஜேம்ஸ் கன்னே நான் சூப்பர்மேனோட சீக்வலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நிறைய ஃபேன்ஸ் அது பாசிபிளி வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட்டாக இருக்கும் தான் நினைச்சாங்க. நானும் அப்படி தான் நினைச்சேன். பிகாஸ் மேன் ஆஃப் ஸ்டீலுக்கு அப்புறம் பேட்மேன் சூப்பர்மேன் தானே பார்த்தோம். அதே கான்செப்ட்டை தான் ஜேம்ஸ் கன் ஃபாலோ பண்ண போறாரு. திரும்ப இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் அண்ட் பேட்மேனுக்கான டீம் அப்போ தான் பார்க்க போகிறோம். ஜேம்ஸ் கன் அதை தான் எழுதிட்டு இருக்காரு நினைச்சா அது கிடையாதாங்க. பீட்டர் சாஃப்ரான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜேம்ஸ் கன் இப்போதைக்கு அடுத்த ப்ராஜெக்ட் சூப்பர் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. சூப்பர் ஃபேமிலிக்குள்ள ஒரு கதையை எழுதிட்டு இருக்காராம். இந்த கேள்வியை டேரக்டா ஜேம்ஸ் கன் கிட்ட கேட்க அந்த சொன்னோம், ஆமாப்பா நான் வந்து அதை பற்றி யோசிக்கலாம் இல்லை, ரைட்டிங்காக ஆரம்பிச்சிட்டேன், என்ன நீங்கள் எப்படி வந்து கேட்குறீங்க அப்படின்னு ஓப்பனாகவே உடச்சிட்டாரு. இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஜேம்ஸ் கன் அதெல்லாம் கேட்டாருன்னு சொல்லவே முடியாதுல்ல. ஸோ அது என்னவா வேணாச்சு இருக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு மழுப்பிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போதைக்கு அடுத்த சூப்பர்மேன் படம் சூப்பர் ஃபேமிலி பேஸ் பண்ணி இருக்கும் போதான். சூப்பர் ஃபேமிலினா நம்ம சூப்பர்மேன், சூப்பர்கர்ல், கிரிப்டோ, சூப்பர் பாய், லூயிஸ் லேன்லாம் உள்ள வருவாங்க. இந்த மாதிரி சூப்பர்மேன் சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸை உள்ளடக்குனது தான் சூப்பர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலியை உள்ளடக்குன ஒரு கதையை தான் இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் எழுதிட்டு இருக்காரு. அவங்க அந்த ஃப்ரேஸ் பண்ண விதம்ங்கிறது இந்த சூப்பர் ஃபேமிலி கதையா இல்லை சூப்பர் ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஒரு கேரக்டரோட கதையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குரிய திரும்ப எழுப்பியிருக்கு. வித்தின் த சூப்பர் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃப்ரேஸே பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தின் சொல்லும்போது சூப்பர் ஃபேமிலிக்குள்ளே தான் சூப்பர்மேன், நம்ம சூப்பர்கர்லாம் வருவாங்க. இவங்களுக்கான தனிப்படம் எடுத்தாலும் அது சூப்பர் ஃபேமிலிக்கு வித்தின் கதை தான். இல்லை இந்த சூப்பர் ஃபேமிலியை மொத்தமாக உள்ளடக்கின எல்லா கேரக்டர்ஸ் வர மாதிரி ஒரு கதையாக இருக்கலாம்ங்கிற மாதிரியும் இதை நம்ம வந்து ஃப்ரேஸ் பண்ணிக்கலாம். அதாவது மொத்த சூப்பர் ஃபேமிலியும் இந்த படத்தில் அப்பேர் ஆகிற மாதிரி கதை சொல்லப்படலாங்க. அடுத்த வருஷம் வரப்போகிற சூப்பர்கர்ல் படத்துக்கான மொத்த ஷூட்டிங்குமே ரேப் ஆகி இப்போதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இந்த வருஷத்தோட கடைசியில் ஒரு டீசரை பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வருஷம் சூப்பர்கர்ல் படம் வந்துடும். சூப்பர்கர்ல் அதில் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதில் நம்ம லோபோவும் வராரு, லோபோ கூட சண்டை நடக்குமா என்னன்னு சத்தியமா ஐடியாவில். பட் அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சூப்பர்கர்ல் திரும்ப பூமிக்கு தான் வர போகிறாங்க போல. ஸோ இந்த சமயத்தில் சூப்பர்மேன், சூப்பர்கர்ல், கிரிப்டோ 3 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை இல்லைன்னா ஒரு பிரச்சனையை தடுக்கிற மாதிரி கதை சொல்லப்படலாம். 3 பேர் இருக்க மாதிரி ஒரு கதையா? அப்போ இவங்களுக்கும் கிரிப்டானுக்கும் திரும்ப சண்டை வரப்போதோ? மேன் ஆஃப் ஸ்டீல் வந்த மாதிரி ஜென்ரல் ஜாடை இறக்கிடுவாங்களோ ஒரு கேள்வி இப்போ எழுப்பியிருக்கு. ஆல்ரெடி இந்த சூப்பர்மேன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு சொல்லி லெக்ஸ் லூத்தர் அவங்க அப்பா அம்மா என்ன மாதிரி இந்த உலகத்தை மாற்றணும்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்க. லிட்டரலாக சூப்பர்மேன் இந்த உலகத்தை டேக் ஓவர் பண்ணணும், இதை கிரிப்டானா மாற்றணுங்கிற ஐடியா கிடையாது. பட் அந்த கிரிப்டானோட விதைகளை நீ இந்த பூமியில் விதைக்கணும், கிரிப்டானோட வம்சம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜோர்னல் மென்ஷன் பண்ணிட்டு போயிருப்பார்ல. அதை பார்த்துட்டு இந்த லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேன் இந்த பூமியை இன்வைட் பண்ண தான் வந்திருக்கான்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டே மாற்றி அமைச்சிருவான். அந்த மக்களுமே நம்பியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை சூப்பர்மேன் 2ல திரும்ப ப்ளே பண்ண போறாங்களோ? ஏன்னா இது கம்ப்ளீட் சூப்பர்மேன் சீக்வலா இருக்க போறதில்ல. பட் இந்த கதையில சூப்பர்மேனுக்கான அந்த ரோல் மிக பெருசா இருக்கும். சூப்பர்மேன் இந்த படத்தில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போறான்னு சொல்லி ஆல்ரெடி ஜேம்ஸ் கன் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதில் சூப்பர்மேனோட அந்த கதை அம்சத்தை மட்டும் எடுத்து கிரிப்டான் பூமியை இன்வைட் பண்ண வர அவங்களை எதிர்த்து சூப்பர்மேன் அண்ட் சூப்பர்கர்ல் எப்படி நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கதை போகலாம். பட் இது எக்ஸாக்டா மேன் ஆஃப் ஸ்டீல் கதையாக மாறிடும். இப்பவே ஏகப்பட்ட கம்பேரிசன் போயிட்டு இருக்கு. ஜென்ரல் ஜாட் பூமி இன்வைட் பண்ற கதையை மட்டும் திரும்ப சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். அந்த கல்ட்டு இதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன், இந்த ஆட்டை நம்ம ஆட்டம் இறங்கி ஆடு கவிலான்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஜேம்ஸ் கனுக்கு அது கிளியராகவே தெரியும். ஸோ மோஸ்ட்லி ஜென்ரல் ஜாட்டை இறக்காம டூம்ஸ்டேவையும் இறக்காம வேற யாரை வச்சு இந்த சூப்பர் ஃபேமிலி கதையை சொல்ல முடியும்? ஏன்னா செம்ம பவர்ஃபுல்லான டீம் அவங்க. பவர்ஃபுல்லான வில்லன் தேவையில்ல. பாசிபிளி பிரேனியாக்கை இறக்க சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. கிரிப்டனை அழிச்சதே பிரேனியாக் தான் அப்படிங்கிற அந்த இன்ஜஸ்டிஸ் கதையை தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பிளாட்டும் தனியாக
தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம சூப்பர் கேர்ள் படத்திலே கிரிப்டான் எப்படி அழிஞ்சது, கிரிப்டானுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்துருவோம். பார்க்கணும் ஐ கெஸ் ஸோ, பிகாஸ் சூப்பர் கேர்ளோட ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் நிறைய இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் கிரிப்டானோட அழிவையும் அழிஞ்ச அந்த கிரிப்டானில் வாழ்ந்த சில மக்கள் என்ன மாதிரி இந்த பக்கம் தங்களுடைய வாழ்க்கையை மெருகேற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சூப்பர் கேர்ள் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்ப்போம்னு சொல்றாங்க. அழிஞ்ச அந்த கிரிப்டானை பற்றின ஒரு கதையாக தான் சூப்பர் கேர்ள் படம் இருக்க போகுது. அப்படி பார்த்தா அந்த கிரிப்டான் அழிஞ்சதுக்கான காரணத்தையும் அவங்க தெளிவாக சொல்லி ஆகணும். நேச்சுரல் கேலமிட்டிஸ்ல அழிஞ்சிச்சா இல்லை வேற யாராவது பிரேனிக் வந்து டேக் ஓவர் பண்ணாங்களான்னு சொல்லி இந்த சூப்பர் ஃபேமிலி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு தனி கேள்வி எழுப்பி இருக்கிறதாங்க செய்யுது. என்ன கேட்டிங்கன்னா அகெயின் இதுக்குள்ள பிரேனியாக்கை இன்வால்வ் பண்ணி இன்ஜஸ்டிஸ்க்கு அதை டப் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டவுட். பிரேனியாக் கண்டிப்பாக ஃபியூச்சரில் எங்கேயாவது டிசியில் வரதான் போறாரு. பட் டக்குன்னு இந்த படத்தில் இறக்குவாங்களா டவுட் தான். மேபி லைக் யாருக்கு தெரியும், பிரேனியாக் நம்ம பூமியை டேக் ஓவர் பண்ண கூட வரலாம். பட் அகெயின் அவர் ஒரு ஜஸ்டிஸ் லீக் லெவல் த்ரெட்டு. எல்லா ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் பிரேனியாக்கை கண்ட்ரோலே பண்ண முடியும். பட் பிரேனியாக்கால் மட்டும்தான் இந்த பக்கம் சூப்பர்மேனை டீப் பவர் பண்ணி அவரை வச்சு ஒரு நல்ல கதையும் சொல்ல வைக்கவும் முடியும். சூப்பர் ஃபேமிலிக்கு ஈக்குவலான சூப்பர் த்ரெட்னா அது என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா மறக்க வைக்கலாம் காமிடுங்க. பட் சூப்பர் ஃபேமிலிக்கான அந்த கதை டெவலப் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த கதையெல்லாம் நான் சூப்பர்மேன் அவருக்கான ஒரு புது சூட்டையுமே ரெடி பண்ணி பாருங்க. சூப்பர்மேன் செஸ்ட்டில் இருக்க அந்த லோகோ இருக்குல்ல, அது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ வரைக்குமே சூப்பர்மேன் லோகோ வந்து டெக்னிக்கலாக அங்கே ஃபேமிலி கிரஸ்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் சூப்பர்மேன் அவருடைய அந்த கிரிப்டோனியன் ஃபேமிலியை லைட்டாக வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்ட அப்புறம் அவர் அந்த ஜோரல் அவங்க கிரிப்டோனியன் அப்பா பேசுறதை தான் கேட்டுக்கிட்டு ஹீல் ஆகிட்டு இருப்பாரு. அது பாதி வரைக்கும் தான் கேட்கும். இந்த உலகத்தை நீ காப்பாற்றணும், இந்த உலக மக்களுக்கு நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் தான் ஆரம்பத்தில் அவர் கேட்டுட்டு இருப்பாரு. அந்த முழு மெசேஜ் என்னங்கிறது சூப்பர்மேனுக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சிட்ட அப்புறம் படத்தோட கடைசியில் நீங்கள் பாருங்க, அவர் திரும்பவும் ஹீல் ஆகுறாரு. ஆனால் இந்த முறை அவர் பார்க்குற விஷயம் அவருடைய பூமியில் வாழ்ந்த பெற்றோர்கள், பூமியில் வாழ்ந்த அவருடைய பேரண்ட்ஸை தான் அவர் திரும்ப பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அந்த கேரக்டர் ஆர்க்க உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். ஆரம்பத்தில் கிரிப்டோனியன் அப்பா பேச்சு கேட்ட அந்த மனுஷன் படம் முடியும் போது மா அண்ட் பா கென்ட்டோட அந்த வாய்ஸை கேட்குற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ அவர் டெக்னிக்கலாக இப்போ பூமியோட ஆங்கர் ஆகிட்டாரு. இனிமே அவருக்கு அந்த கிரிப்டோனியன் அப்பாவோட அந்த மென்டாருங்கிறது தேவைப்படாது. அந்த மென்டார்ஷிப்பும் தப்பாக இருக்க அந்த காரணத்தினால அந்த ஃபேமிலி கிறிஸ்தை நான் சுமக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லோகோவும் மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்கான். இந்த ஒரு குட்டி தீரியாக கிளம்பியிருக்கு. ஸோ காமிக் அக்யூரேட்டான அந்த எஸ் லோகோ பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு சூப்பர்மேன் 2ல கொடுக்கப்படலாம். நம்ம சூப்பர்களுக்குமே அந்த சேஞ்ச் இருக்கலாம் நம்புறேன். சூப்பர்களுக்கு இந்த அப்பா சொன்ன விஷயம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். சூப்பர்களோட அப்பாவை நம்ம ஜோரல் ஆக்சுவலாக இந்த சூப்பர்கள் படத்தில் பார்க்க தான் போகிறோம். ஸோ அதே மாதிரி அமைப்போதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். பட் மொத்தமாகவே சூப்பர்மேன் சூப்பர்களுக்கான அந்த ஜஸ்ட் லோகோ சேஞ்சஸ்ங்கிறது சூப்பர்மேன் 2ல நடத்தப்படலாம். கிரிப்டோவும் பேஸ் பண்ணி கதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்தது பார்ப்போம். ஸோ சூப்பர் ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் கதை எழுதிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பர்மேன் 2ல நம்ம பேட்மேனை எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரல. அது வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் ஸ்டோரி கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி a சூப்பர் ஃபேமிலி ஸ்டோரி. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். கண்டிப்பாக நம்ம ஜேம்ஸ் கன் புல் அப் பண்ணுவார்னு தோணுது. இதுக்கு நடுவில் டிசிஏக்குள்ள பேட்டின்சன் வர போறாரு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடுவில் நம்ம ஜேம்ஸ் கன் சொன்ன விஷயமும் பீட்டர் சாஃப்ரான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தா ஒருவேளை இருக்குமோங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஜேம்ஸ் கன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிராகரிச்சுட்டு இருந்தவர். இப்போதைக்கு சொல்ல முடியாது, எதிர்காலம் எதை நோக்கி வேணாச்சும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. We've talked about it before, but it's not what's happening right now. So it's, listen, everything's in flux. So we'll figure out what we're doing next. இதுக்கு நடுவில் பீட்டர் சாஃப்ரான் எதிர்காலத்துக்கு ஒரு 10 வருஷ பிளான் இந்த பக்கம் ஜேம்ஸ் கன் போட்டு வச்சிருக்காரு. அந்த 10 வருஷ பிளானுக்குள்ள லேண்டன்ஸ் த பென்குயின் வரப்போதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. த பென்குயின் சீரிஸை இந்த ஸ்பெசிஃபிக் காலின் ஃபெரல் பென்குயின் அவர் சொல்ல வந்திருக்காரு. அந்த பென்குயின் பேட்டின்சன் உலகத்தோட லிங்க் ஆகிருக்க அந்த சமயத்தில் ஃபியூச்சரில் பாசிபிளி பேட்டின்சனே டிசிக்குள்ள வந்துடுவாரோங்கிற ஒரு கேள்வி அடிபட்டு இருக்கு. பட் என்ன கேட்டிங்கன்னா டிசிங்கிறது காமிக் அக்யூரேட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. மேட்டிஸ் ரொம்பவே கிரவுண்டடாக கதையை சொல்லிட்டு இருக்க காரணத்தினால அவர் உலகத்தில் சூப்பர்மேனே செட் ஆக மாட்டாருங்க. அது வேற உலகம். அந்த உலகத்துக்கு பேட்டின்சன் தான் கரெக்ட். அவரை கொண்டு வந்து டிசிக்குள்ள சொருவது எனக்கு என்னமோ ஜேம்ஸ் கனுக்கு சரியான ஒரு திட்டமாக இருக்கும் போல ஃபீல் ஆகல. எல்லாம் காமிக் அக்யூரேட்டான நாம பார்த்து ரசிக்கக்கூடிய இந்த ஆரா ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பேட்மேன் இறக்குனாங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் நம்ம ஜேம்ஸ் கன் என்ன பிளான் வச்சிருக்காருன்னு. பேட்மேன் 2க்கான அந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சு இப்போதைக்கு அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சதா சில ரிப்போர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நம்ம ராபின் வரத்துக்கான பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. அதே இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யாரா உங்களுக்கு சொல்கிறா, நாங்கள் மொத்தம் 6 பேர் தான் ஸ்கிரிப்டே படிச்சிருக்கோம், சும்மா அடிச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ராபின் கான்செப்டே நிராகரிச்சிருக்காரு. ஸோ பேட்மேன் 2ல ராபின் வரலாம், வராமலையும் போகலாம். 50-50 தாங்க. ஸோ பார்க்கலாம் ராபின் வராரா இல்லையானு. கிட்டத்தட்ட நம்ம பேட்மேனே ராபின் ஸ்டேஜில் தான் இருக்காரு, 7 ஸ்டேட்டில் தான் இருக்காரு. அவருக்கு ஒரு சைட் கேட்கா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர்மேன் 2 சூப்பர் ஃபேமிலிக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் ஸ்டைலில் ஒரு டீம் அப் மூவியாக இருந்தால் நல்லா இருக்குமா? உங்கள் தான் உங்களோட வீசா மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமனோட லைக் பண்ணிட்டு வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா